திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிவிப்பில் வரக்கூடிய 13ஆம் தேதி வாக்கில் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திருச்சி டிஐஜி வருண்குமார் உள்ளிட்ட 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கண்காணிப்பு விழிப்புணர்வு பிரிவின் டிஜிபியாக இருந்து வந்த பிரமோத்குமார் குடிமக்கள் பாதுகாப்பு பிரிவின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில குற்றச்செயல்கள் பதிவுத்துறை கூடுதல் டிஜிபியாக இருந்த ஆயுஷ்மணி திவாரி தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கூடுதல் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல ஊர்காவல் படை பிரிவின் ஐஜியாக இருந்த ஜெயஸ்ரீ மாநில குற்றச்செயல்கள் பதிவுத்துறையின் ஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி சரக டிஐஜியாக இருந்த வருண்குமாரை சிபிசிஐடி டிஐஜியாக நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் தொடங்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். 2 நாட்கள் பயணமாக திருப்பூருக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடுமலைப்பேட்டையில் நேதாஜி மைதானத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதில் பேசிய முதலமைச்சர், அதிமுக ஆட்சியில் திருப்பூர் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டதாக விமர்சித்தார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சூப்பர் ஹிட் ஆனதை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் சென்றதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது? முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தருமாறு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் மேற்கு மண்டலத்திலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்கினார் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. முன்னதாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விவசாயிகளை பழிவாங்கும் அரசாக திமுக செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த கொய் மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை ஊக்குவிச்சு, அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் தண்ணீர் பெறுகின்ற அளவிற்கு, நல்ல லாபம் பெறுகின்ற அளவிற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மானியத்தை நிறுத்திவிட்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த ராயக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றார். அரசின் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்கின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த சர்வதேச ஏல மையம் திறக்கப்படும். விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசாக திமுக செயல்படுவதாக EPS விமர்சித்தார். திமுக ஆட்சியை அகற்றவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஐயோ, அவருக்கு குறைஞ்சிரும். அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும். அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ, அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா? அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய், செத்து சாம்பனாலாம் ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு கூட்டணி போயிடும். அது ஒன்னும் இல்லாம போயிட்டு போகுது. கூட்டணி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த விளக்கம்தான் இது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மேலும் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி கரையேறி விடுவேன் என்றும் சீமான் நம்பிக்கை தெரிவித்தார். என்னடா 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன? கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. தன் மீது வழக்கு போட்டு மிரட்டிய போதும், NIA சோதனை நடத்திய போதும் யாருடனும் கூட்டணி வைக்கவில்லை என்றும் சீமான் தெரிவித்தார்.
ஜெயலலிதாவுடன் தனது புகைப்படத்தை வைத்து எல்கே சுதீஷ் பதிவிட்டது குறித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஜெயலலிதா தான் தனது ரோல் மாடல் என்றார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படத்துடன் பிரேமலதாவின் புகைப்படத்தை இணைத்து தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்த எல்கே சுதீஷ் ஜெயலலிதாவும் பிரேமலதாவும் சிங்கப் பெண்கள் என்பதால் பகிர்ந்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து சென்னையில் பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் போல ஒரே ஒரு ஜெயலலிதா தான் என்றும் அவர்தான் தனது ரோல் மாடல் என்றும் கூறினார். என்னிடம் ஒரு முறை நான் கட்சி ஆபீஸ்ல இருக்கிறப்ப பிரஸ் மீட்ல கேட்டாங்க, அரசியலில் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று. அப்ப நான் தெளிவாக சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ஒரு ஆளுமை முதல்வராக பல சவால்களை சந்தித்து இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். விஜயகாந்தின் புகைப்படத்தை மற்றவர்கள் பயன்படுத்த தடை விதித்தது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். கேப்டன் தான் எங்களுடைய அரசியலில் மானசீக குரு, எங்களுக்கு கேப்டன் தான் அப்படின்னு சொல்லட்டும், சொல்றவங்க கேப்டன் படத்தை பயன்படுத்திக்கலாம். விஜயகாந்தை குருவாக ஏற்றுக்கொள்ளாமல் சமூக வலைதளத்தில் மட்டும் அவரது புகைப்படத்தை பயன்படுத்தவே தாங்கள் தடை விதித்ததாகவும் அவர் கூறினார். மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக 2வது மாநில மாநாட்டை வருகின்ற 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் நடத்த அந்த கட்சி திட்டமிட்டது. அது தொடர்பாக அனுமதி கேட்டபோது காவல்துறை சார்பில் 42 கேள்விகளுக்கு விளக்கம் கேட்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறையின் கேள்விகளுக்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. விளக்கம் கொடுத்து ஒரு வார காலமான நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் திருமங்கலம் ஏஎஸ்பியை சந்தித்து மாநாடு அனுமதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் மாநாட்டிற்கு அனுமதி கிடைத்திருப்பதாக ஆனந்த் தெரிவித்தார். 21ஆம் தேதி காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எல்லா விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இத்தனை கேள்விக்கும் நாங்கள் அதுக்குண்டான பதிலை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறோம். மாநாட்டு பணிகள் 70% நிறைவு பெற்றிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி தாக்கல் செய்த வழக்கில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் உள்ளிட்டோருக்கு எதிராக மான நஷ்ட ஈடு கோரி 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோனி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சிபி கார்த்திகேயன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தோனி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வாக்குமூலம் அளிக்க முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக கூறப்பட்டது. பிரபலமானவர் என்பதால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளிக்க நேரில் ஆஜரானால் குழப்பங்கள் ஏற்படும் என்றும் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டது. இந்த மனுவை ஏற்ற நீதிபதி தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை தேர்வு செய்வதாக கூறியதோடு வாக்குமூல பதிவு முடிந்த பின் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் அறிவித்தார். கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தந்தை மற்றும் மகனை 2 நாட்கள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. திருநெல்வேலியில் ஐடி ஊழியர் கவின் கடந்த 27ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அவர் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரன் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். சுர்ஜித் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் தந்தை மகன் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கடந்த 7ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு விசாரணை நீதிபதி ஹேமா முன்பு விசாரணைக்கு வந்தது. சிபிசிஐடி தரப்பில் இருவரிடமும் விசாரணை மேற்கொள்ள 5 நாட்கள் அவகாசம் கேட்டு வாதிடப்பட்டது. சுர்ஜித் தரப்பில் சிபிசிஐடி காவலுக்கு செல்ல மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2 நாட்கள் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நடிகை மீரா மிதுன் டெல்லி மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் நடிகை மீரா மிதுனுக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்நிலையில் அவர் டெல்லியில் உள்ள காப்பகத்தில் இருப்பது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் வழக்கறிஞர் சுதாகர் அறிக்கை தாக்கல் செய்தார்.
இதில் மீரா மிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் அவரை சென்னை அழைத்து வர இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் உடல்நலம் மேம்பட்டு பயணத்திற்கு தகுதியானவர் என்று மருத்துவர்கள் சான்றளித்ததும் நேரில் ஆஜர்படுத்துவதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து நீதிபதி வழக்கை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார்.